நான் எப்பவும் உங்களுக்கு குழந்தைதான் மாமா. சகஜமா இருங்கோ. நான் எதையுமே தப்பா நினைக்கல. எப்படிடா ஸ்ரீவத்சா என்ன சகஜமா இருக்க சொல்ற? உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தானடா. ஆமா, அப்படி சொல்லாதே. தெரிஞ்சோ தெரியாமலோ நேக்கு நீங்க நன்மைதான் செஞ்சிருக்கேள். அம்மா, என்னோட கிட்னியை சிவர்சன் அங்கிள் கொடுக்குவாமா? எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா, நிதானமா அப்ப சொன்ன. நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா நாம திரும்ப அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. படிச்சுட்டு அங்க ரசிகர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்துல அந்த நடன நிகழ்ச்சியே கேன்சல் ஆகும். இத நீங்க ரொம்ப தெளிவா பண்ணணும். சொதப்ப கூடாது. டோன்ட் வரி சார், இதெல்லாம் சப்பா மேட்ரு. நீங்க கவலைப்படாம போங்க. விழாவை கேன்சல் பண்றது எங்க பொறுப்பு. ஸ்ரீ வந்து உன்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுத்தாண்டா. ரெண்டுமே டேய், அது பயப்படும்படியா ஒன்றும் இல்லை. நம்ம சொந்தக்காரா, அப்படி இல்லைன்னா கிட்னி டோனர்ஸ் யார்கிட்டையாவது வாங்கியாவது உனக்கு ஆப்ரேட் பண்ணி வச்சிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம்னா, ரொம்ப நாளா ஒரு கிட்னி மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு கிட்னியும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓ, இப்ப புரியுது. தலைவலின்னு வந்த இடத்துல டாக்டர் திரும்பி வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலதான் உங்க எல்லாரோட முகத்திலையும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு சோகமுமா. அதான் டாக்டர் சொல்லியிருக்காரு, கிட்னி ஆபரேஷன்லாம் இப்பெல்லாம் பயப்படும்படியான ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு. அப்புறம் ஏன் எல்லாரும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறீர்கள்? சந்தோஷமா இருங்கோ. டே பத்ரி, நான் உன்னை பயங்கரமான தைரியசாலி நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏன் அப்படி கலங்கி நிக்கிறிய? படா இடியட். டேய், நேக்கு ஒண்ணுன்னா தாண்டா நான் தைரியமா இருப்பேன். ஆனா உன் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஆயிடுத்துனா நேக்கு எல்லாம் தைரியம் போயிருதுடா. எல்லாம் அம்மாவை நினைச்சாதான். ஏன் மேலேயே இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே, சொந்த புள்ள. நோக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி உடஞ்சு போய் நொறுங்கி போயிட்டா பாடுறா. அம்மா, ஏம்மா அழற? நேக்கு ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. டே பத்ரி, உங்ககிட்டயும் தான் சொல்றேன், நேக்கு ஒண்ணு இல்லடா. நேக்கு ஒண்ணு ஆகாதுடா. பத்து அழாத. டேய், நீ என் உயிர்ரா. உன்னை நம்பித்தாண்டா நானே இருக்கேன். என்ன மாமா அங்கேயே நின்னுட்டேன்? பக்கத்துல வாங்கோ. நான் எழுந்து அங்க வர முடியாது. என்ன மாமா, கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா? நான் அதை மறந்துட்டேன் மாமா. என்னை தூக்கி வளர்த்த உங்களுக்கு என்னை அடிக்க உரிமை இல்லையா? ஹலோ அங்கிள். ஹலோ. டேய் ராஜா, உன் மருமக கௌசல்யா வந்திருக்காடா. வாமா கௌசல்யா, எப்படி இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். என்ன மாமா, எப்படி இருக்கேன்? ஏதோ இருக்கிறம்மா. டாக்டர் கோபால் கொடுக்குற மாத்திரையில என் காலம் போயிட்டு இருக்கு. என்ன மாமா இப்படி டல்லா பேசுறேன்? உடம்பு எதுவும் முடியலையா? என்னைக்கு நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு என் உடம்பு நல்லா இல்லாம போறதுக்கு அது விடுமா. சுரேஷ் கலந்துக்கலங்கிற குறைய தவிர வேற எதுவுமே இல்லை. ஏண்டா எப்ப பார்த்தாலும் சுரேஷை பத்தியே நினைச்சுக்கிட்டு நீயும் வருத்தப்பட்டு அடுத்தவங்களையும் வருத்தப்பட வைக்கிற? சுரேஷை பத்தி பேசின உடனே எப்படி வருத்தப்படுறா பார் கௌசி. சுரேஷ் நான் டான்ஸ் ஆடணும்னு கூப்பிட்டப்போ மறுப்பு எதுவும் சொல்லாம எனக்காக ஒத்துண்டார். அது மட்டும் இல்லாம நான் நடனம் ஆடுறச்ச
உடுத்துறதுக்கு புது நாட்டிய ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தார். ரிகர்சலுக்கு எங்க ஆத்துக்கு வந்து கலந்துட்டதோட எனக்கும் நாட்டிய நடனத்துல பல டிப்ஸுகள் கொடுத்தார். சஞ்சய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எனக்காக விட்டு கொடுத்திருக்கார். அவர் எனக்காக நிறைய இழந்திருக்கார். ஆனா நான் தான் அவருக்காக இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ளவர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. அவரோட முகத்தை ஒரு தடவை பார்த்து ஆறுதல் அடையறதுக்கு கூட நீக்கு கொடுத்து வைக்கல. அவர் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போன என்ன அவரோட அம்மா ராசி இல்லாத பொண்ணு அது இதுன்னு பேசி என் மூச்சு காத்து பட்டாலே அவருக்கு ஆகாதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. அது மட்டுமா, அவரை பார்க்க போன உங்களையும் கூட அவரோட அம்மா திட்டி அனுப்பிட்டாங்களே. அவங்க எமோஷன்ல பேசிட்டாங்க. அவங்க திட்டதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் நல்லா ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவனும் இப்போ பொழைச்சிக்கிட்டான், அது போதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுரேஷ் பொழைச்சுண்டாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா, நேக்கு இதை கேட்ட உடனே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கடவுளே, இந்த ஒரு விஷயத்திலாவது என் வேண்டுகோளுக்கு செவி சாய்ச்சியே, ரொம்ப நன்றி. சரி, சுரேஷ்க்கு குணமாயிட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு இருக்கா நம்ம டாக்டர் கோபால்? சுரேஷன் நிலைமை விசாரிச்சு சொல்றான்னு சொன்னேன். கிளீனா விசாரிச்சு சொல்லிட்டான். ஸ்ரீவத்சா, மாமா, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் பார்த்த தோட்டத்துல அந்த தோட்டக்காரன் புடிச்சு போட்ட சிகரெட்டு துண்டு எடுத்து என் வாயில வச்சுண்டு அவனை மாதிரி நடிச்சு காமிச்சுட்டு இருந்தேன். நீங்க திடீர்னு என் பின்னாடி வந்து என்னை ஓங்கி அரைஞ்சிட்டேன். அப்போ நான் சின்ன குழந்தை. அப்போ தெரியாம செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன அடிச்சேல். இப்ப நான் தப்பு பண்றதா நீங்களா நினைச்சுட்டு அடிச்சிட்டேல். நான் எப்பவும் உங்களுக்கு குழந்தைதான் மாமா, சகஜமா இருங்கோ. நான் எதையுமே தப்பா நினைக்கல. எப்படிடா ஸ்ரீவத்சா என்ன சகஜமா இருக்க சொல்ற? உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தானடா. ஆமா, அப்படி சொல்லாதே. தெரிஞ்சோ தெரியாமலோ நேக்கு நீங்க நன்மைதான் செஞ்சிருக்கேள். என்ன நீங்க அடிக்கலனா நேக்கு ரத்த காயம் ஏற்பட்டிருக்காது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க மாட்டேன். நேக்கும் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்க மாட்டா. நேக்கு கிட்னி ஃபெயிலியர்னு தெரியாமலே ஒரு நாள் நான் பொட்டுன்னு போயிருப்பேன். என்னடா நீ, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஆ? நீ நல்லவன்டா. பாரு, உன்னை அடிச்சவனையே மன்னிச்சு பேசுற பக்குவம் உனக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆமா, ஆகாது. நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுவா போகுது. இல்ல இல்ல பத்மா, எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்து மொத்தமா அழிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உன் உயிர் மட்டும் தாண்டா முக்கியம். என் பிள்ளையோட உயிர் தான்மா முக்கியம். உட்காருங்க. என்ன மேடம், யாரு கிட்னி கொடுக்க போறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? எங்க குடும்பத்துல எல்லாருமே ரெடி டாக்டர். யார் கிட்னி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரி யாரோட கிட்னி எடுத்து இவருக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இவரோட பிளட் ரொம்ப ரேர் குரூப். அந்த மாதிரி குரூப் உள்ளவங்க கிட்னி தான் இவருக்கு சூட் ஆகும். அப்பதான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அந்த குரூப் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? பெருமாளே, என் குடும்பத்துல இருக்கிற யாரோட கிட்னியாவது என் பிள்ளைக்கு பொருத்தணும். என் பிள்ளைய நீதான் ரட்சிக்கணும் பெருமாளே. மாமா, நான் சுரேஷை பார்க்கணும் மாமா. எதுக்குமா? சுரேஷை உடனே சந்திச்சு நான் தனியா ஆட போற விஷயத்த விளக்கி அவருக்கு புரிய வைக்கணும். அவர் இல்லாம முதலா நான் தனியா நடனம் ஆட போறேன். அப்படி நான் நடனம் ஆடுறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சு அவரோட ஆசீர்வாதத்தோட ஆடலான்னு நினைக்கிறேன் மாமா. உன்னுடைய ஆசையும் எண்ணங்களும் நியாயமானதுமா. ஆனா சுரேஷை பார்க்க போனா அவனுடைய அம்மா
உன் தரப்பு நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சுரேஷை பார்க்க அனுமதிப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அவன் அம்மா கண்ணில் படாம நீ ஆஸ்பத்திரிக்கு போய் சுரேஷை பார்த்துட்டு வர்றது சாத்தியம்னா நீ தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா அது முடியாது. அதனால நீ சுரேஷை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். டேய் இப்ப என்னடா பிரச்சனை? கௌசல்யா சுரேஷை சந்திக்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன மாமா சொல்றீங்க? என்னம்மா அது? உன் மாமன் தான் மக்கு, நீ புத்திசாலி நினைச்ச. உன் மாமனோட மக்கா இருக்கியே. இந்த பாரு, நான் யாரு? நான் ஒரு டாக்டர். ஒரு டாக்டர் நினைச்சா உன் அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதா? அது மட்டும் இல்லம்மா, சுரேஷ் ஃபேமிலியில சுரேஷை தவிர வேற யாருக்கும் என்ன தெரியாது. நான் உன்னை ரொம்ப ஈஸியாக அழைச்சிட்டு போயிடுவேன். நான் முதல்ல நேர போய் சுரேஷை சந்திச்சு உன் ஆசையை அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறேன். அவனே உன்னை சந்திக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான். ஆக மொத்தத்துல நீ டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு முன்னால சுரேஷை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உன் டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. அதை இந்த ராஜரத்னம் பார்க்கத்தான் போறான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? ஏமா இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கேன், வயிறு பசிக்குது, ஏதாவது சாப்பிட வேணாம், அட்லீஸ்ட் குடிக்க காப்பியாவது கொடுக்க கூடாதா? ஓ கண்டிப்பா தரேன் Please. மாமா. ஒரு நிமிஷம். ப்ளீஸ். கோபால், என் மருமக சந்தோஷத்துக்காக நீ மறுபடியும் சுரேஷை போய் பார்க்கறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் என்னடா என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி தனியா பிரிச்சு பேசுற? இது பார், மரியாதையா நீ சொன்ன தேங்க்ஸை வாபஸ் வாங்கல, அப்புறம் என் முடிவை நான் ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் அம்மா, செஞ்சூட்டு கடைன்னா என்னம்மா? அது நாம கஷ்டப்படும் போது சாப்பிட எதுவுமே கிடைக்காம ஏழையா இருக்கும்போது நமக்கு சாப்பாடு போட்டவரை நாம மறக்காம அவருக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்மளால முடிஞ்ச உதவியே செய்யணும். அதத்தான் செஞ்சோட்டு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படின்னா நம்ம ஸ்ரீவத்சன் மாமா உதவி பண்ணாரு. அவருக்கு ஏதாவது கஷ்டம்னா நாம அவருக்கு உதவி பண்ணும். அதான அர்த்தம்? கரெக்ட் செல்லம். என்ன துளசி, டிஃபன் எடுத்து வச்சிருக்க, அதை கூட சாப்பிடாம இப்படி ஹால்ல அலைஞ்சுகிட்டு இருக்க? இல்லக்கா, பத்ரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அதான். வந்துட்டேன் துளசி. என்ன எப்படி இருக்காரு ஸ்ரீவத்சன் சார்? கண்ணை திறந்துட்டாரா? ஏதாவது பேசினாரா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஓஎஸ், ஸ்ரீவத்சன் கண்ணை திறந்து பேசிட்டான். அவனுக்கு தலையில அடிபட்டதுல ஏற்பட்ட காயம் ஆறி போயிடுத்து. அப்பா, தேங்க் காட். இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. துளசி, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா என்ன ஆனான்னு சொல்றீங்க? அவனுக்கு புது விதத்துல ஒரு ஆபத்து வந்திருக்கு. என்ன புது விதத்திலயா? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. அவனுக்கு தலையில அடிபட்டதுல டாக்டர்ஸ் ஃபார்முலா, பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்படி எடுத்து பார்த்தபோது அவனோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுத்துன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி அந்த நல்லவருக்கு அடுக்கடுக்கா சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? ஸ்ரீவத்சன் சார் பிழைக்கணும். அவரை மாதிரி சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. டாக்டர் என்ன சொல்றாரு? கூடிய சீக்கிரம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா. யார் கிட்னி பொருத்தமா இருக்கோ அவங்க கிட்னியை பொறுத்து வாங்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா, என்னோட கிட்னியை சிவர்சன் அங்கிள் கொடுக்குவாமா? எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா, நிதானமா அப்ப சொன்ன. நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா நாம திரும்ப அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. கிருஷ்ணா, என் தங்கமே செல்லம். கிருஷ்ணா, நீ சின்ன குழந்தம்மா. உன்னோட கிட்னி ஸ்ரீவத்சன் அங்கிளுக்கு பொருந்தாது. நீ வேணா ஒன்று செய்யலாம். ஸ்ரீவத்சன் அங்கிளுக்கு நல்லபடியாக கிட்னி ஆப்ரேஷன் முடியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. அது போதும். சரியா? சரி அங்கிள், நான் இப்பவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. அம்மா, செஞ்சூட்டு கடைன்னா என்னம்மா? என்ன துளசி, ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு கிருஷ்ணா செஞ்சோட்டு கடன்னு சொல்லி எனக்கு உணர்த்திட்டா. வாங்க பத்ரி, ஆஸ்பத்திரிக்கு போலாம்.
என் கிட்னியை நான் ஸ்ரீவத்சன் சாருக்கு தரத்துக்கு தயாரா இருக்கேன். அவசரப்படாதீங்க துளசி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்? நான் உங்களுக்கு மனைவி ஆக போறவ. கிட்னி கொடுத்தா இவ உயிருக்கு ஏதாவது ஆயிடும்னா? நோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமா? ஒரு கிட்னியோட உயிர் வாழ முடியும்னு எனக்கும் தெரியும். ஏன் அந்த உதவி செய்ய நான் முன் வர மாட்டேனா? அது இல்ல ப்ராப்ளம். ஸ்ரீவத்சனோட பிளட் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட கிட்னியை முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களோடது. ஸ்ரீவத்சன் சாருக்கு பிளட் ரிலேஷன் யார் இருக்காங்க? அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அப்படின்னு யாரும் கிடையாது. இருக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான். எது வேணாலும் சரி மிஸ்டர் பத்ரி, அவங்க சொந்த பந்தங்கள்ல யார் வேணாலும் கிட்னியை தர முன் வரட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கஷ்டப்படும் போது எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சு என்ன ஒரு அந்தஸ்து உள்ளவள வாழ வச்சிருக்காரு அந்த ஸ்ரீவத்சன் சார். அவருக்கு நான் தான் முதல்ல உதவி செய்யறதுக்கு ஓடி போகணும். அதுதான் நியாயம். அதான் நியாயங்கிறதுல எனக்கும் 100% ஒப்புதல் உண்டு. ஆனா நீ கிட்னி தரதுல ஒரு முட்டுக்கட்டை இருக்கே. முட்டுக்கட்டையா? நீ கிட்னி தரத அந்த பத்மா ஒத்துக்க மாட்டாங்களே. கரெக்ட் தம்பி. இவ கிட்னி டொனேட் பண்றேனா அந்த பத்மா சத்தியமா ஒத்துக்க மாட்டா. ஏற்கனவே அவர் கம்பெனில இவளுக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு அத்தனை இடைஞ்சல் பண்ணினா. அது மட்டும் இல்ல, அந்த ரங்கநாயகி அம்மா துளசியை தான் பொண்ணா நினைச்சு பழகிட்டு வராங்க. ஒருவேளை சொத்தை எங்க துளசி பேர்ல எழுதி வச்சிருவாங்களோன்னு பத்மா பயந்து ஒத்துக்கவே மாட்டா. பத்மா கிட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவ அப்படிதான் பேசுவா, அப்படிதான் நடந்துப்பா. அதுக்காக நான் ஒதுங்கி இருக்க முடியாது. இவ சொத்து யாருக்கு வேணும்? அப்படி சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா என் பாதை வேற விதமா மாறி போயிருக்கும். தான் புருஷன் உயிரை பத்தி கவலைப்படாம பணத்தை பத்தி கவலைப்படுறவள பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தேவை அந்த நல்ல மனுஷன் உயிர் பழிச்சு எழுந்து நடந்து வரணும். அது போதும். நான் வணங்குற கடவுளே அவர்தான். அவர் ஆயுஸ் முழுக்க கையெடுத்து கும்பிடணும். வாங்க பத்ரி, நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஓகே. பெருமாளே, என் புள்ள இப்படி முடியாம படுத்துட்டு இருக்கணும், அத நான் பார்த்து துக்கப்படணும்னு எனக்கு எழுதி இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? இப்படி முடியாம படுக்கிற வயசானவனுக்கு பெருமாளே, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. அப்படி நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணினேன்? தவம் இருந்து நான் பெத்த ஒரே புள்ள இப்படி முடியாம படுத்துட்டு இருக்கானே. ரங்கநாயகி, இப்போ ஸ்ரீக்கு வந்திருக்கிற பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு காலங்காலமா இருந்து வந்த கண் திருஷ்டிக்கு பரிகாரம் நினைச்சுக்கோ. அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்ரீவத்சன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். நான் அவனை முரட்டுத்தனமா தள்ளினது தப்புதான். ஆனா அதனால அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகல. இருந்தாலும் கூட அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நான் தான் காரணம் இல்லையா? அதுக்கு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி ஸ்ரீ பொழைச்சி எழுந்திருக்கணுன்ற நோக்கத்துல நான் அவனுக்கு என்னோட கிட்னியை தர தயாரா இருக்கேன்க்கா. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா இருக்கு உங்க பேச்சு. இப்ப அவர் பொழைப்பாரா? என் கழுத்துல மாங்கல்யம் தங்குமான நேக்கு கவலையா இருக்கு. அவரை அடிச்சு போட்டுட்டு அவருக்கே கிட்னி கொடுக்க போறேனா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கேள்? உங்க அக்கா ரங்கநாயகி உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்து ஆளாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இவருக்காக இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உங்க அக்காக்காகவாவது நீங்க அவர்கிட்ட கோவப்படாம இருந்திருக்கலாம் இல்லையா? உங்களை பார்த்து பார்த்து வளர்த்த அக்காவுக்கு நீங்க உண்மையை நடந்துக்கல. நீங்க பார்த்து வளர்த்த அவர்கிட்ட நீங்க பாசத்தை காட்டல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்களா? தயவு பண்ணி நீங்க இங்க நிக்காதீங்க, போயிடுங்க. நாங்க 3 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல டெஸ்டுக்கு போறோம். எங்கள்ல யாரோட கிட்னி அவருக்கு பொருந்துறதோ அதை அவருக்கு கொடுத்துடுறோம். நீங்க போலாம். வாங்க சார், என்ன பண்ணோம்? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்க, எனக்கு அதான் பிடிக்கும். சொல்றேன். என்னண்ணே? அண்ணே,
அவங்க என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க, முதல்ல அதை சொல்லு. நீ பாட்டு பேப்பர் படி. நீயும் படிச்சு பாரு. வாவ், சூப்பரா இருக்குண்ணே. இது எப்படி செய்ய போற? நான் செய்ய போறது இல்ல, இவங்க தான் செய்ய போறாங்க. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இதை நாங்கள் என்ன சார் பண்ணணும்? இதை எடுத்துட்டு நேரா நீங்க பிரிண்டிங் பிரஸ்க்கு போறீங்க. பிரிண்டிங் பிரஸ்ல ஏகப்பட்ட காப்பீஸை நீங்க பிரிண்ட் பண்ணி கௌசல்யாவோட நடன நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு அங்க வரக்கூடிய ரசிகர்கள் எல்லார்கிட்டயும் இதை நீங்க இஷ்யூ பண்றீங்க. இத படிச்சுட்டு அங்க ரசிகர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்துல அந்த நடன நிகழ்ச்சியே கேன்சல் ஆகும். இத நீங்க ரொம்ப தெளிவா பண்ணணும், சொதப்ப கூடாது. டோன்ட் வரி சார், இதெல்லாம் சப்பா மேட்ரு. நீங்க கவலைப்படாம போங்க. விழாவை கேன்சல் பண்றது எங்க பொறுப்பு. விழாவில் இந்த நோட்டீஸை கொடுக்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்தவித காரணத்தை கொண்டு நீங்க மாட்டிக்க கூடாது. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என் பேரை வெளியே சொல்லக்கூடாது. இதவே எத்தனை வாட்டி சார் சொல்லிட்டு இருப்பீங்க? இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு. திரும்ப திரும்ப இதவே சொல்றீங்க. நீங்க கவலைப்படாம போங்க. பிளான் நல்லபடியா நடக்கும். விழாவை கேன்சல் பண்றது எங்க பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போங்க. அண்ணா டியூப் லைட்டு காலம் வந்துச்சா? இரு சொல்றேன். ஓகே சார், வரோம். டேய் வாடா போலாம் தல. பத்மா, என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஸ்ரீவத்சனை நான் அடிச்சது திட்டம் போட்ட செயல் இல்ல. உங்க எல்லாரையும் விட ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி தர எனக்கு தான் அதிகப்படியான உரிமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். போதும் போதும் உங்க பம்மாத்த பேச்சு நிறுத்துங்க. உங்க பேச்சு கேட்டு உங்க அக்கா வேணும்னாலும் இவ்ளோ நாள ஏமாந்திருக்கலாம். இனிமேலும் அவங்க ஏமாற தயாரா இருக்கலாம். ஆனா நான் ஏமாற மாட்டேன். உங்க முகமுடி கிழிஞ்சிடுத்து. என் ஆத்துக்காரர் அழிச்சிட்டு இந்த சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிறது உங்க பிளான். நேக்கு சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என் ஆத்துக்காரர் தான் வேணும். என் ஆத்துக்காரரை உயிரோட நேக்கு விட்டு கொடுத்துருக்கோ ப்ளீஸ். நீங்க இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நேக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பூவோடையும் பொட்டோடையும் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க.